வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜிக்கல் தியரியில் சைக்காலஜிக்கல் அப்ரோச்சை எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராடியன் ஐடியாஸ் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதில் ஏஏ பிரில் ஒரு 3 புக்ஸை அவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். ஒன்று 3 கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த தியரி ஆஃப் செக்ஸ், இன்னொன்று தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸு. அது மாத்திரம் இல்லாமல் டாக்டர் ஏர்னஸ்ட் ஜோன்ஸும் ஹேம்லெட்டோட கேரக்டரை ஃப்ராடியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லிட்ரரி நேச்சுரலிசம் பார்த்திங்கன்னா மனிதனை ஒரு விக்டிமாக தான் காமிச்சிருக்கு. அவனோட சூழ்நிலைக்கும் அவனோட பயாலஜிக்கல் பேக்ரவுண்டுக்கும் வச்சு அவன் எப்படி ஒரு விக்டிமாக இருந்திருக்கான்னு தான் காமிச்சிருக்கு. ஆனால் ஃப்ராடியன் ஐடியாஸ் இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் டெர்மினாலஜியை கொடுத்துட்டு மனுஷன் எப்படி அவனுடைய கம்பல்ஷன்ஸுக்கும் இந்த சமுதாயம் அவன் மேலே திணிச்ச சில விஷயங்களுக்கும் அவன் எப்படி ஒரு அதுக்குள்ளே பாதிக்கப்பட்டவனா அதை வெளிப்படுத்துகிறவனா இருந்திருக்கான்றது இது காட்டுது. இப்போ ஃப்ராடியன் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனை ஒரு வில்லனாக பார்க்காம அவனுக்குள்ளே ஏற்பட்ட அந்த தாக்கங்களோடைய ஒரு சிக்னஸாக, ஒரு மேட்னஸாக பார்க்கணும். அந்த சிக்னஸை தான் அவன் வெளிப்படுத்திக்கிறான்னு சொல்கிறது நேச்சுரல்ஸ் ரெஃப்யூசல் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மனிதன் மேலேயும் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. அது அவனை சுற்றி இருக்கிற அந்த சமுதாயத்தால் இருக்கலாம், இல்லை அவனுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வுகளாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சைக்காலஜிக்கல் தியோரி அந்த ரொமான்டிக் இம்பல்ஸ் கூட நம்மளுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், மனசில் என்ன இருக்குதோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பர்வர்ஸ் இதையும் இல்லை எக்ஸ்ப்ளாய்டேஷனையும் கூட வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு சிம்பாலிஸ்டெல்லாம் அதுக்கு முன்னாடி மேட்னஸ்ஸு அப்படின்னு நினச்சிருந்ததெல்லாம் இப்போ ஒருவேளை இது ஒரு அன்கான்ஷியஸ் மெத்தடாக இருந்திருக்கலாம். அவங்களோட உள்ளுணர்வை அவங்க தன்னறியாமலே வெளிப்படுத்துறதுக்கு இந்த சிம்பிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரியும் வெளியில் வந்தது. இதனால் பார்த்திங்கன்னா ரொமான்டிக் அண்ட் ரியலிஸ்ட் பர்சுவேஷன்ஸ்லாம் இன்னமும் இந்த ஹியூமன் சுச்சுவேஷனை இன்னும் நல்லா ஆராயிடலாம், வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணமும் உருவாக்குச்சு. அதே மாதிரி இந்த சைக்காலஜி க்ரியேட்டிவ் லிட்ரேச்சரை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சோ அதே சமயத்தில் அந்த ஆட்லர் கான்செப்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அப்புறம் யூங்ஸோட தியரியான கலெக்டிவ் அன்கான்ஷியஸும் சேர்ந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. இப்போ லாரன்ஸ், மேன், ஷெர்வுட் ஆண்டர்சன் அது மாதிரி நிறைய எழுத்தாளர்களுடைய படைப்பில் இந்த ஃப்ராடியன் ஐடியாஸோடைய இம்பேக்ட் கண்டிப்பாக இருந்தது. இதுதான் எஃப்ஜே ஹாஃப்மன் அவருடைய ஃப்ராடினிசம் அந்த லிட்டரரி மைண்டில் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மே சின்க்ளேர், ஜாய்ஸ், கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட், கிரஹாம் கிரீன், டைலன் தாமஸ்லேயும் இன்ஃப்ளூயன்சர் சைக்காலஜி நம்ம நிறையாவே பார்க்கலாம். இந்த புது ஃபீல்டான சைக்காலஜி ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்த சில விஷயங்களை, அதாவது பியூரிட்டன் கல்ச்சர் இன் அமெரிக்கா, அப்புறம் விக்டோரியன் இன் இங்கிலாண்டில் இருந்ததெல்லாம் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சுது. இப்போ ரேண்டல்ஃப் பர்னோட த பியூரிட்டன்ஸ் வில் டு பவர் இது என்னென்னா, இட்ஸ் அன் அட்டெம்ப்ட் டு டிஸ்ட்ராய் சைக்காலஜி கையில் வச்சுட்டு ஏற்கனவே நியூ ஹியூமன்ஸ் இதெல்லாம் சால்வேஜ் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த எண்ணத்தெல்லாம் தகர்த்தெறிஞ்சது. அதே மாதிரி சைக்காலஜியை லிட்ரரி கிரிட்டிசிசமில் குவான்டிட்டி ஏக்கன்ஸு ஸ்கெப்டிசம், நோட்ஸ் ஆன் கண்டெம்பரரி போய்ட்ரிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஈஸ்ட்மேனும் ஃப்ளாய்ட் டெல்லும் இவங்க 2 பேருமே எடிட்டர்ஸ் ஆஃப் த மாசஸில் இருந்து இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சை இன்னும் பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா ராபர்ட் கிரேவ்ஸ் இந்த நியூ பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவருடைய அனுபவங்களையும் அவருடைய அவர் மற்ற இதை கலை படைப்புகளெல்லாம் என்னென்ன படிச்சிருக்கான்னு சொல்லும் போது அவர் ஏற்கனவே டபிள்யூஹெச் ரிவர்ஸோட தியரி ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அன்கான்ஷியஸ் பர்சனாலிட்டிஸால் அதை அனலைஸ் பண்ணியிருந்தாலும் இதில் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சும் இருக்குது. அதே மாதிரி ஹெர்பர்ட் ரெட் இந்த யூஸ் ஆஃப் ரொமான்டிசிசமுக்கும் அவர் நிறைய விஷயங்களை முன்கெடுத்திருக்காரு. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சைக்கலாஜிக்கல் நாலேஜ்னு பார்த்திங்கன்னா 3 வகையான ஒரு தெளிவை நமக்கு தருது. ஒன்று ஐஏ ரிச்சர்ட்ஸ் சொன்னது தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் கிரிட்டிசிசமில் இப்போ ஒருத்தர் ஒரு படைப்பை படைக்கிறாருன்னா அவருக்கு ஒரு ஏஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்குது. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு எழுத்தாளர் ஏதோ ஒன்று எழுதுகிறாரு, அதை படிக்கும் போது அவர் என்ன எழுதுகிறாரு நம்ம உள் வாங்கும் போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை, ஒரு தெளிவை தருது. அது ஏன்னா
அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த ரைட்டரோடைய எழுத்துக்குள்ள ஒரு ஒரு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் வருது. இது வந்து தான் கென்னத் புக்ஸும் அவருடைய எஸ்ஸேயான ஆண்டனி இன் பிஹாஃப் ஆஃப் த பிளேயில் வந்து எப்படி ஒரு அன்கான்ஷியஸ் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ரைட்டருக்கும் ரீடருக்கும் ஏற்படுது அப்படின்றத பற்றி எழுதியிருக்காரு. 2வது என்னென்னா, எட்மண்ட் வில்சன் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ஒரு எழுத்தாளருடைய அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வச்சு நம்ம அவர் வந்து அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது இன்னும் வேறு வகையான ஒரு தெளிவு வரும் அப்படின்றாரு. ஏன்னா வந்து எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கும் அவரோட கனவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆர்ட்டுக்கும் இருக்குது அப்படின்றாரு. இப்போ வந்து டிஹெச் லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எழுத்தாளர் அவரோட புக்கில் வந்து அவருடைய சிக்னஸ் எல்லாம் தான் அவரோட மன வேதனைகள், மனத்தில் உறுத்தக்கூடிய சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வில்சனோட த வூண்ட் அண்ட் த போவில் பார்த்தீங்கன்னா இதே தான் அவர் சொல்கிறாரு. அந்த ஒரு ரைட்டரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை தான் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சை வந்து அப்ளை பண்ணால் அந்த பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங்கும் புரிஞ்சுக்கலாம், அந்த எழுத்தாளருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுத்தல் என்னன்றதும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. 3வது என்னென்னா, இப்போ நம்ம கற்பனையாக சில கதாபாத்திரங்களை உருவாக்கி ஒரு படைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்போம். அப்போ எஃப்எல் லூக்கஸ் வந்து அவரோட லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து கற்பனை கதாபாத்திரங்கள் கூட ஏன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யுது, ஏன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணதுன்றத நம்ம சைக்கலாஜிக்கல் அப்ரோச் மூலமாக அப்ரோச் பண்ணும்போது நமக்கு புரியும். இல்லைன்னா நமக்கு வந்து ஏன் இதெல்லாம் இப்படி இந்த கேரக்டர் ஏன் இந்த மாதிரி செய்யுது அப்படின்றத புரியாமல் நம்ம வந்து குழம்பி போயிடுவோம் அப்படின்றாரு. அப்போ தான் அந்த கிரிட்டிக் வந்து ஒரு சைக்கோ அனலிஸ்டாகவும் ஆகுறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து இந்த சப்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸும் ஒரு கேரக்டர் இதை செய்யறதுக்கு எது தூண்டுதுன்றதும் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஜோன்ஸோட ஸ்டடி ஆஃப் ஹேம்லெட். அங்கே வந்து அவர் ஒரு பதில் சொல்கிறார். ஏன்னா எல்லாரோட மனசுலையும் வந்து ஹேம்லெட் கேரக்டரை பார்க்கும்போது ஏன் வந்து அவருடைய அப்பாவுக்காக ஒரு பழி வாங்குறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன தயக்கம் இருக்குன்னு போது நம்ம வந்து ஃப்ராடியன் சைக்காலஜியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு இந்த கேள்வி அப்படியே தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸு அதில் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் மூலமாக அதுக்கான பதில் கிடைக்கும். இன்னொன்று வந்து ஹென்ரி ஜேம்ஸோட த டர்ன் ஆஃப் த ஸ்க்ரூ, அதுலேருந்து எட்னா எஸ்ஏஸ், கென்டன்ஸோட எஸ்ஏஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸோட மோட்டிவ்ஸ் என்ன, ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க, இல்லை ஒரு காரியத்தை அவங்க ஏன் செய்யாமல் இருக்காங்கன்றதுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் அப்ரோச் மேலேயும் 2 விதமான அட்டாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். இதுக்கு தாக்கப்பட்ட புத்தகங்கள் பார்த்திங்கன்னா வேன் வைக் ப்ரூக்ஸோட த ஆர்டியல் ஆஃப் மார்க் ட்வைன், இன்னொன்று வந்து லெவிஸ் ஜான் எக்ஸ்பிரஷன் இன் அமெரிக்கா. ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக அந்த புக்ஸை ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, கனவுன்றது வேறு, கலைன்றது வேறு. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துறீங்களா, அவர் தான் அந்த ஒரு இதை உருவாக்குறார். அது புஸ்தகமாக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் அது உருவாக்குறது அந்த ஆர்டிஸ்ட். ஸோ அந்த உருவாக்குறதுல அவருக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் கனவு காண்றருக்கு அவரோட கனவில் ஒரு கண்ட்ரோல் இருக்காது. கனவு வந்து அவருக்கு தானாக ஏற்படுறது. இதை தான் வந்து லயனல் ட்ரில்லிங்கும் கென்னத் ப்ரூக்கும் வந்து லிமிட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் ஒரு ரைட்டருக்கும் கிரிட்டிக்குக்கும் என்னென்ன லிமிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எழுதியிருக்காங்க. இன்னொரு பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி இருக்குது, அது வந்து இந்த அன்கான்ஷியஸை பற்றி தான் டீல் பண்ணுது. அன்கான்ஷியஸ்னால் இண்டிவிஜுவல் ரைட்டரோ கேரக்டரை பற்றி இல்லை, ஒரு ரேஸ் இல்லைனா ஒரு கல்ச்சரை பற்றி. ஆனால் இது வந்து சோஷியல் ஆந்த்ரோபாலஜியில் வரதுனால இது ஆர்கிடைப்பல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.